வேர்ல்டு மேப்பில் ஒரு மர்மமான பகுதி இருக்குது. அந்த பகுதியை கிராஸ் பண்ண நினைக்கிற ஷிப்பு அல்லது அதுக்கு மேலே பறந்து போகிற ஃப்ளைட்ஸு இது எதுவுமே தடயமே இல்லாமல் மறைஞ்சு போயிருக்குது. இந்த மிஸ்டீரியஸான பிளேஸோட பேர் தான் பெர்முடா ட்ரையாங்கிள். இது அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரிடா, பெர்முடா ஐலாண்ட், பெர்டோரிக்கோ அப்படி 3 இடத்துக்கும் நடுவில் இருக்கிற கடல் தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள். இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா, இந்த 3 இடத்தையும் நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணால் ட்ரையாங்கிள் ஷேப் உருவாகும். அதனால தான் இந்த இடத்தோட பேர் பெர்முடா ட்ரையாங்கிள். 1945 வருஷம் ஃப்ளைட் 19 அப்படிங்கிற 5 விமானங்கள் ட்ரைனிங்காக இந்த பகுதிக்கு மேலே பறந்து போயிருக்குது. பறந்த சில நொடிகள்லேயே இந்த விமானங்களுக்கும் கண்ட்ரோல் ரூமுக்கும் இருந்த கனெக்ஷன் கட் ஆகுது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே மர்மமான முறையில் இந்த ஃப்ளைட் எல்லாமே காணாமல் போகுது. இந்த 5 ஃப்ளைட்டை தேடி போன மீட்பு விமானங்கள் கூட இந்த பகுதிக்கு மேலே பறக்கும்போது மர்மமான முறையில் காணாமல் போயிட்டு திரும்பி வரவே இல்லை. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பகுதியில் நிறைய புயல்கள் உருவாகும், அதனால இந்த கடலில் ராட்சச அலைகள் நிறைய உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராட்சச அலைகள்னால அங்கே போகிற கப்பல் எல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகி கடலுக்குள்ளே மூழ்கி போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடலில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரொம்ப இருக்குது, அதனால இது ஃப்ளைட்டோட என்ஜின் அப்புறமா ஷிப்போட என்ஜின் எல்லாம் நாசம் பண்ணிடுது. அதனால இந்த ஃப்ளைட்டு ஷிப்பு எல்லாம் கடலுக்குள்ளேயே மூழ்கி அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணாலும் இந்த ஆக்சிடென்ட் எல்லாமே இந்த ஒரு காரணத்தால தான் நடந்தது அப்படின்னு யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியல. அதனால தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் உலகத்திலேயே ரொம்ப பெரிய மிஸ்டீரியஸ் பிளேஸா இன்னும் இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.